அன்பே உருவமான அன்னை தெரசா அவர்கள் கூறிய பொன்மொழிகளை பார்க்கலாம். உன் மேல் அன்பு செலுத்துகிறவர்களை நேசி, உன் மீது கோபம் கொண்டவர்களை அதைவிட அதிகமாக நேசி. புன்னகையே அன்பின் சின்னம். அதுவே நாம் பிறருக்கு கொடுக்கும் அழகிய பரிசு. ஒரு சிறிய புன்னகை எத்தகைய நல்ல மாற்றங்களை கொண்டு வரும் என்று நமக்கு தெரியாது. இரக்கத்தான் பிறந்தோம், அதுவரை இரக்கத்தோடு இருப்போம். இந்த உலகில் நாம் நம் கண்முன்னால் காணும் ஒவ்வொருவரையும் நேசிக்கவில்லை என்றால் கண்ணுக்கு தென்படாத கடவுளிடம் எப்படி அன்பை செலுத்த முடியும்? வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, மற்றவர் மனதில் நீ வாழும் வரை. வெறுப்பது யாராக இருந்தாலும் நேசிப்பது நீங்களாக இருங்கள். மற்றவர்களை எடை போடுவதில் காலத்தை வீணாக்காதீர்கள். ஏனெனில் அவர்களை நேசிப்பதற்கு உங்களுக்கு நேரமில்லாமல் போகும். பகைமையை வளர்க்காதீர்கள், மன்னியுங்கள். பிறரின் தவறை நீங்கள் மன்னித்தால் இறைவன் உங்கள் தவறுகளை மன்னிப்பார். அன்பை மட்டுமே கடன் கொடுங்கள், அது மட்டுமே அதிக வட்டியுடன் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். உனக்காக வாழ்கிறேன் என்று பிறர் சொல்வதை விட உன்னால் வாழ்கிறேன் என்று சொல்ல வையுங்கள். தன்னடக்கத்துடன் இருந்தால் பாராட்டு மற்றும் அவமானம் உங்களை பாதிக்காது. நம்முடன் வாழ்வோரை புரிந்து கொள்வதற்கு நம்மை நாமே முதற்கண் புரிந்து கொள்வது அவசியம். ஒரு செயலை செய்வது வெற்றி அல்ல, அதை மகிழ்ச்சியாக செய்வதே வெற்றி. எதையுமே சிறு புன்னகையுடன் எதிர்கொள்ளுங்கள். அன்பு என்பது சொற்களில் வாழ்வதில்லை. அன்பை சொற்களால் விளக்கவும் முடியாது, செயல்களால் விளக்கம் பெறுகிறது அன்பு. ஒருவரை ஒருவர் பார்க்கும்போது புன்னகைத்து கொள்ளுங்கள். அன்பின் தொடக்கமே புன்னகைதான். அன்புதான் உன் பலவீனம் என்றால் இந்த உலகின் மிகச்சிறந்த பலசாலி நீதான். இரண்டு கரங்களையும் கூப்பி இறைவனை வணங்குவதை விட ஒரு கரம் நீட்டி உதவி செய். உன்னை இறைவனாக இரண்டு கரங்களையும் கூப்பி வணங்குவார்கள். பிரார்த்தனை செய்யுங்கள். கடவுளுக்கு அருகே நீங்கள் செல்லலாம். அதுவே சேவை செய்து பாருங்கள். கடவுள் உங்கள் அருகில் வருவார். எந்த ஒரு மெழுகுவர்த்தியும் இன்னொரு மெழுகுவர்த்தியை ஏற்றுவதால் அணைந்து விடுவதில்லை. எனவே பிறருக்கு உதவுவதை நிறுத்திவிடாதீர்கள். ஏனெனில் அது ஒன்றுதான் உங்கள் வாழ்க்கையை அர்த்தமுடையதாக்கும். கருவுற்றால் ஒரு குழந்தைக்கு மட்டும்தான் அன்னையாக முடியும். கருணையுற்றால் 1000 குழந்தைகளுக்கு கூட அன்னையாக முடியும். எதுவுமே நிரந்தரமில்லாத இவ்வுலகில் உங்கள் கஷ்டங்கள் மட்டும் எப்படி நிரந்தரமாகும்? கவலையை விடுங்கள். வாழ்க்கையை முதலில் வாழத் தொடங்குங்கள். அழகு என்பது முகத்தை பார்த்து தீர்மானிப்பது அல்ல, உண்மையான மனதை பார்த்து தீர்மானிப்பதே அழகு. தண்டனை கொடுப்பதற்கு தாமதம் செய்யுங்கள், ஆனால் மன்னிப்பு கொடுப்பதற்கு யோசனை கூட செய்யாதீர்கள். என்னால் முடிந்தது உங்களால் முடியாமல் இருக்கக்கூடும். உங்களால் முடிந்தது என்னால் முடியாமல் இருக்கக்கூடும். நாம் நினைத்தால் முடியாததும் முடியக்கூடும். மனம் விட்டு பேசுங்கள், அன்பு பெருகும். நான் கடவுள் கையில் இருக்கும் சிறிய பேனா. என் கடமை உலகுக்கு அன்பு கடிதம் எழுதுவது.